Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நம்மை இந்த கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்தார். ஆமென். வருகிற வாரத்திலே புதிய ஒரு மாதத்திற்குள் நம்மை வழி நடத்த செய்கிறார். பாருங்கள், இப்போ தான் ஒரு மாதம் ஜனவரி மாதம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ 10 மாதம் 9 மாதம் நடத்திட்டார். 10வது மாதத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை நம்மை அடிக்கடி நாம் கேட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், லாசருவை உயிரோடு எழச் செய்யும் அந்த சம்பவம். எத்தனையோ தடவை நம்ம பேசியிருக்கிறோம், லாசருவை குறித்து பார்த்துருக்குறோம். நானே எத்தனையோ தடவை அந்த லாசருவை குறித்ததான அந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்திருக்கிறேன். நிறைய தடவை செய்தியாக பேசியிருக்கிறேன். என்ன சம்பவம்? லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய இந்த சம்பவத்தை பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் வேதத்தில் வாசித்தும் இருக்கிறேன். ஆனால் என்ன ஒரு சிறப்புனா, ஒவ்வொரு தடவையும் இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது புதிய புதிய ஒரு ரெவலேஷனை, வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். இதே சம்பவம் தான், ஆனால் மாறுபட்ட ஒரே காரியத்தை, ஒரே அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை பல கோணங்களில் பல விதமான அந்த வெளிப்பாடுகளோடு தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நல்லா கவனிங்க, பாதியிலிருந்து ஆரம்பிக்குது, சரியா? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். ஓகே, இதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை, பின்னணியை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதனுடைய பின்னணி என்னவென்றால், பாருங்க, மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரும் சகோதரர். லாசருக்கு 2 சகோதரி, மார்த்தாள், மரியாள். லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான். லாசரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மனுஷன். இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரையும் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசித்தார், அன்பு வச்சிருந்தார். இவர்களும் இயேசுவின் மேல் அன்பு வைத்திருந்தாங்க. ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். லாசருக்கு உடம்பு சரியில்லை, மரண வியாதிப்பட்டு கிடக்கிறான். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னா, பெத்தானியாவில் இருக்கிறார். பெத்தானியாவில் இருக்கும் பொழுது உடனே மார்த்தாள், மரியாள் என்ன செய்கிறாங்க, சில பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, யூதர்களை கூப்பிட்டு, இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், லாசரு வியாதிப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கிறான், போய் இயேசு கிறிஸ்துட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. 2 பேரும் அங்கே போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி லாசரு ரொம்ப சாகிற நிலமையில் இருக்கான், உங்களை உடனே மார்த்தாள், மரியாள் வர சொல்கிறாங்கன்னு. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப ரிலேட்டிவ், ரொம்ப சாகிற மாதிரி ஒரு சொல்லி அனுப்புகிறாங்க, கேள்விப்படுறோம். என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? டக்குன்னு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உயிரோடு இருக்கிற, வெளியூரில் இருக்கிறவனா போச்சு, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உயிரோடு இருக்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளம்பி வருவாங்க. அந்த மாதிரி அவர் செய்யலை, இயேசு கிறிஸ்து செய்யலை. பாருங்க, அவன் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் 3 நாள் அங்கே தங்குறாரு. எங்கே? பெத்தானியாவில் 3 நாள் அங்கே தங்குறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ஏன்னா வரும் காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இவன் மறிச்சிருவான், ஏன்னா நம்ம மறித்த பிறகு போய் 3 நாள் கழித்து அவன் சரீரம் நாரி போனதுக்கப்புறம்
நாம் லாசருவை உயிரோடு எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சில பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். சரிங்களா? யாரை? எவுரிமின் மகளை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அப்புறம் பாடையை தொட்டு அந்த வாலிபனை சுகப்படுத்தியிருக்கிறார், உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி ஏற்கனவே இந்த சில காரியங்களை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் லாசருவின் காரியம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அவன் செத்து அவன் சரீரம் நாறி போய் எல்லாம் அடக்கம் பண்ணி கல்லறையில் வச்சு 3 நாளுக்கு அப்புறம் 4ஆவது நாள் வராரு இயேசு கிறிஸ்து, வந்து சுகப்படுத்தணும்னு சொல்லி வராரு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரணும், யூதேயாவுக்கு வரணும் இயேசு கிறிஸ்து. இதை குறித்து சொல்கிறாங்க. வாங்க, நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நாம் போய் லாசருவை பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அந்த நேரத்தில் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நாம் என்ன செய்கிறோம், போக வேணாம். ஏன்னா இப்போ தான் யூதேயாவில் நம்மளை கல்லரிச்சு கொல்லணும்னு எல்லா பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நாம் தப்பிச்சு பொழைச்சி இப்போ பெத்தானியாவுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் நீங்கள் வந்து யூதேயாவுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் நம்மளை கல்லடித்து கொன்னுபிடுவான், அதனால் போக வேணான்னு சொல்கிறாரு. பாருங்கள், யோவான் 11:8 வாசிங்க. அந்த இடத்துல அந்த சம்பவம் வரதை பார்க்கலாம். அதற்கு சீசர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே. இப்பதான் ரவி அவர் சொல்றாங்க, யூதர்கள் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள மறுபடியும் நீங்க போகணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். மறுபடியும் நீங்க அவர் இடத்துல போலாமா? ஏற்கனவே நம்மளை தேடிக்கிட்டு இருக்கான், நல்லா வசமாக மாட்டினா வெளுக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் போகலாமா? போக வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துங்க அப்படின்றாரு. அதற்கு அப்புறம் சில சம்பவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், போகணும் அப்படின்னு சொல்லி. பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் 2 மைல் தூரம், 2 மைல் தூரம் இருக்குது. அதற்கு முந்தின வசனங்களை வாசிங்க. அதற்கு முந்தின வசனம் 10-11 வாசிங்க. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். சாவுல நித்திரை அடைஞ்சிருக்கான்றார் இயேசு கிறிஸ்து, தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப மரித்த ஒருவனை இயேசு கிறிஸ்து என்ன எந்த நோக்கத்தில் பார்க்குறான்னா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. நம்ம எல்லாம் ராத்திரில் என்ன செய்கிறோம்? தூங்குறோமா இல்லையா? அதெல்லாம் சின்ன மரணம் மாதிரி. சரிங்களா? ஒத்திகை பார்க்குறோம். சரி, என்ன செய்கிறோம்? ஒத்திகை பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் லாசரு, நான் போய் எழுப்பணும் அப்படின்னு. சொல்லு, வாசிங்க. நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், அதற்கு அவங்க சீசர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா சொல்றாரு, மற்ற சீசர்களை நோக்கி சொல்றேன், இருங்கப்பா. என்ன சொல்றாரு? அங்க யூதேயாவில் நம்மளை கொல்லணும்னு பார்க்குறான், கல்லடிச்சு கொல்லணும்னு பார்க்குறான். இங்கே வந்து நீ போகணும்னு சொல்கிறாரு. அதனால் சீசர்கள் என்ன செய்கிறாரு? வாங்க, இவரோட போய் நாமளும் சாகுவோம். என்ன சொல்கிறாரு? நாம் போய் இவரோட சாவோம் வாங்கன்னு சொல்கிறாரு. தீமு என்ன சொல்கிறாரு? வாசிங்க. அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி, அவரோடு கூட நாமும் சாகிறதுக்கு போகலாம், நாமும் போவோம் வாருங்கள் என்றார்.
அப்போ சொல்லிட்டு போகிறாரு. இயேசு கிறிஸ்து போகிறார். இதுதான் லாசரு மரித்து அது இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் இதுதான். உடனே பாருங்கள், இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரார். எத்தனை மணி நேரம்? 2 மைல் தூரம். சரிங்களா? அப்போ மார்த்தாள் கேள்விப்படுறா. மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நோக்கி ஓடுறாங்க. நோக்கி என்ன சொல்கிறாங்க மார்த்தாள்? அதை வாசிங்க. இயேசு வருகிறதை கண்டு மார்த்தாள் கேள்விப்பட்டு இயேசு எங்கே வராரோ அங்கே ஓடி போய் சொல்கிற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திரானால் லாசரு மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் மரியாள் கேள்விப்படுறாங்க. மார்த்தாள் மரியாள். அப்புறம் மரியாள் கேள்விப்பட்டுட்டு மரியாளும் இயேசுவை நோக்கி போய் பார்த்து, ஆனால் மரியாள் சந்தித்ததற்கும் இயேசுவை சந்தித்ததற்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மார்த்தாள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் இருந்திருந்தால் மறைச்சிருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் மரியாள் இயேசுவை பார்த்த உடனே அவள் பாதத்தில் விழுந்தாள். பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறும்பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறார். சரிங்களா? யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். என் மகனே மகளே நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாசருவை உயிரோடு தேவன் எழச் செய்ததை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அடுத்தது யோவான் 14:6 வாசிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவினிடத்தில் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை இல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். பாருங்கள், பிதாவினிடத்தில் வரவே முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா பிதாவினிடத்தில் வர முடியாது. சரி, 1 யோவான் 5:20 வாசிங்க. அடுத்தது சொல்கிறார் 1 யோவான் 5:20, அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர்தான் நித்திய ஜீவன். வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னும் சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம இருக்கிறோம். சரிங்களா? நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறோம். அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இங்கு 2 காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்று சொல்றாரு மெய்யான தேவன், இன்னொன்று நித்திய ஜீவன். சரிங்களா? அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். உயிர்த்தெழுதல், இப்போ 2 காரியங்களை நம்ம பார்க்க, உயிர்த்தெழுதல் முடிந்த பார்க்கலாம். பாருங்க, யோவான் 5:21 வாசிங்க. இயேசு கிறிஸ்து யாரை உயிரோடு எழுப்புவார்? 2 காரியங்கள், அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து யாரை உயிரோடு எழுப்புவார்? எல்லாரையும் எழுப்பிடுவாரா? எல்லாரையும் எழுப்ப மாட்டார். சரிங்களா? எல்லாரையும் அவருக்கு என்ன சித்தம் உள்ளவரோ அவங்கள தான் ஆண்டவர் இருப்பார். அவர் யார் அன்பாக இருக்கிறாங்களோ இவங்களும் அவர் மேலே அன்பாக இருக்கணும், அவர் மேலே இவங்களும் அன்பாக இருக்கணும். சரியா? அன்பாக இருந்த லாசருவை தான் எழுப்புனார். எல்லாரையும் எழுப்புவாரா?
எல்லாரையும் எழுப்புவார், ஆனால் நியாயந்தீர்ப்பு கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும். அந்த யாரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவார். யோவான் 5:21 24 வாசனங்களை வாசிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல பிதாவானவர் உயிர்ப்பிக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். எல்லாரையும் உயிர்ப்பிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. தமக்கு சித்தமானவர்களை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். அப்புறம் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். பிதாவுக்கு என்ன நம்ம மகிமைப்படுத்துறோமோ, கனப்படுத்துறோமோ, எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை போல இயேசு கிறிஸ்துவுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார் என்பதை இங்கே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. வாசிங்க. பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் எல்லா அதிகாரத்தையும், பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களையும் நியாயந்தீர்க்கும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:40-44 வாசிங்க. 6:40 வாசிங்க ஃபர்ஸ்ட். இதில் இன்னும் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் யாரை எழுப்பணும் யாரை எழுப்ப கூடாதுன்னு என்ன சொல்றாரு? பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கலாம். 44 வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், பாருங்க இங்க சொல்றாரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். முதல்ல ஃபர்ஸ்ட் பிதாவானவர் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரோ அவங்கள எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல கூட்டிகிட்டு வருவார். சரிம்மா? அப்படி கூட்டிகிட்டு வரவங்க தான் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். சரியா? இப்போ யாருக்கிட்ட வந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்திருக்கிறோம். வாசிங்க. 44. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ நமக்கு என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து நம்மளை உயிரோடு எழச் செய்கிறார், உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். சரியா? ஜீவனுமாக இருக்கிறார். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கார். அதையும் நம்ம வாசிச்சுட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவரை தவிர வேறு யாரும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. எந்த டாக்டரும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. எந்த ஆஸ்பத்திரியும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம், மாத்திரை மருந்து சாப்பிடலாம், அது சுகமாகும். ஆனால் ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 1:4 வாசிங்க. முதலாளி யாரெல்லாம் உயிர்த்தெழுப்புவார் என்பதை குறித்ததான காரியத்தை பார்த்தோம். இப்பொழுது அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியா இருந்துச்சு. நம்ம ஆராதனை முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் அப்பமும் திராட்சரசமும் குடிக்கிறோமே, அது என்னது? அது அவருடைய சரீரம். அவருடைய சரீரம் என்னவா இருக்கான்? ஜீவனா இருக்குது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியா இருந்தது. அப்புறம் வாசிங்க.
அந்த ஒளி ஆ, இருளிலே பிரகாசிக்கிறது, ஆ. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாய் இருக்கும் பொழுது எந்த இருளும் நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். எந்த இருளும் நம்மை மேற்கொள்ளவே விடமாட்டார். இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவனுமாய் இருக்கிறார். ஒளி என்றால் என்ன? தேவனுடைய திட்டத்தில் நம்மை நடத்தி செல்லுகிறது தான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதா எதெல்லாம் காட்டினாரோ, எந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, அதை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்தார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிதா எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்தை செய்து முடித்தாரோ, அதே போல நாமும் தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை தெளிவாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். சரியா? வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 8:12 வாசிங்க. வசனம் நிறையா கோட் பண்ணி வசனத்தோடு செஞ்சாதான் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் வசனம் நிறையா பைபிளில் இருக்குன்னு தெரியும். இதுக்கு தான் பைபிளெல்லாம் படிக்க சொல்கிறது. நான் சொந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வேதத்தில் என்ன வசனம்லாம் இருக்குது, இயேசு கிறிஸ்து எப்படி வசனங்களெல்லாம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய வசனத்தை நான் கோட் பண்ணுவேன். ஏன்னா என் வீட்டில் யாரும் பைபிள் படிக்கிறது இல்லை. இங்கேனாச்சும் வசனத்தை வாசித்து கற்றுக்கங்க. கரெக்டா? அப்படி தானே? சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, பைபிள்லாம் படிக்கணும் பாருங்கள். அதனால தான் வசனத்தை நிறையா கோட் பண்ணி வசனத்தின் மூலமாக நம்ம பேசுவேன். நம்ம உலகத்தில் உள்ள கதை, அந்த கதை, சோகக்கதை, அந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனங்களை எடுத்து மக்களுக்கு அறிவிக்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா, வேதத்தில் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போதும். அதனால தான் வசனங்களை நிறையா நான் கோட் பண்ணி சொல்லுவேன். நான் சொந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது பாருங்கள், அதுக்காக தான். ஓகே, வாசிக்கலாம். யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இப்போ நான் எப்படி உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேனோ அதே போல இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன், எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடப்பான். ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் அவன் ஒரு நாளும் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறத நம்ம வாசிக்கலாம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசித்திருக்கேன். ஏன் மனுஷன் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறான்? சரிங்களா? ஏன் மனுஷன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதை வாசித்துருங்க. ரோமர் 8, யோவான் 3:19 வாசிங்க. ஏன் இந்த உலகத்தில் மனுஷன் நாம் உலக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு உண்டென்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், நல்லா கவனிங்க, ஒளியானது இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கு. சரியா? ஆனால் சூரியன் இருக்கு, வெளிச்சம் கொடுக்குது, அதை யாருமே என்ன செய்யறது? சட்டை பண்ணுறதில்ல, உதாசீனப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாரு. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த ஒளியில் நடக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. சரியா? வாசிங்க.
அவர்கள் ஒளியை பார்க்கிலும் ஆ இருளை விரும்புகிறதே ஆ அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியில் நடக்காம இருளில் நடக்கிறாங்க. சரிம்மா? பார்த்தீங்கன்னா திருடுறவன் எப்போ வருவான்? எல்லாம் வெளிச்சம் போனதுக்கப்புறம் கும்முன்னு இருட்டாக இருக்கும், வீட்டில் வந்து திருடுவான். சரியா? அப்போ இருளை அநேகர் விரும்புகிறாங்க. தேவனை விட்டு விலகி போருகிறவர்கள் இருளான பாதையில் செல்கிறார்கள். சரியா? இங்கேருந்து நேராக போவான், நேராக விறுவிறுன்னு எங்கே போவான்னா ஒயின் ஷாப்புக்கு போவான். சரியா? என்ன, இருளான பாதையில் போகிறான், அவனுடைய ஜீவனை இழந்துக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக விலகி போகிறவர்கள் இருளான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருளான பாதையில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறதா இங்கே வாசிக்கிறோம். சரி, ஓகே. அடுத்தது ஏசியாவில் சில வசனங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பார், அவர் உயிர்த்தெழச் செய்வார் என்பதை இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாரு. ஏசையா சொல்லியிருக்கிறாரு, யோபு சொல்லியிருக்கிறாரு, தாவீது சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம். ஏசையா 38:16 வாசிங்க. ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிர்க்கு உயிராய் இருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீ. பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி அவர் எழுதும் பொழுது தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அவருக்கு உயிருக்கு உயிராகவும் எனக்கு சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். அப்ப என்ன செய்றார்? இவைகளின் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். சரிங்களா? எவைகளினால் கேள்வி வருமா என்ன? இவைகள்னா அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா வேற வசனம், வேற கருத்துக்கள் வருது, அதற்கு கீழே வேற கருத்து வருது. ஆனால் சென்டென்ஸ் மட்டும் தனியாக அந்த வசனம் வருது. என்னன்னா, ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சென்டென்ஸ் இந்த வசனத்தில் வருது. யாரை? எவைகளினால்? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும்போது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜீவன் நமக்குள் இருக்கும் பொழுது இவைகளினால் மனுஷர்கள் பிழைக்கிறார்கள், உயிருக்கு உயிராக இருக்கிறார்கள். யோபு சொல்றாரு, யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். சரியா? நான் அவர் அறிஞ்சிருக்கேன்றார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர் யார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே யோபு இந்த வசனத்தை எழுதி வைக்கிறார். சரியா? ஏசாயா 26:19 வாசிங்க. ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட. மரித்த உம்முடையவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். பிரேதமான என்னோடு கூட அவங்க எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மக்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட எங்க இருக்காங்க? மண்ணில் இருக்கிறாங்க. போச்சுட்டாங்களா? அவங்கள குறித்து தான் சொல்றாருங்க. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும், பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அப்ப என்ன செய்து? மறிச்சு எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. மண்ணோட மண்ணா மக்கப்பட்டாங்க. எல்லாம் இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி மறிச்சிருக்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் மறித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் மக்கி போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? எப்படி இருப்பாங்களாம்? அந்த வசனத்தை தெளிவாக இன்னொரு தடவை வாசிங்க. மரித்த உம்முடையவர்கள். ஆமாம், மரித்த உம்முடையவர்கள்
பிரேதமான என்னுடையவர்களோட கூட ஆ, எழுந்திருப்பார்கள். எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். விழித்து கெம்பீருங்கள். உம்முடைய பனி ம், பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ஆ, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்தோரே பூமி. ஏய், ஆண்டவர் வந்துட்டாருப்பா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார், உயிரோட வரப்போறா, எல்லாத்தையும் எழுப்பி பூமி என்ன செய்யுமா, எல்லாம் எந்திரிச்சு கிளம்பு 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 அப்படின்னு அனுப்பி விடுமா. என்ன செய்யுமா, கிளம்பு கிளம்புன்னு அப்படி பூண்டில் அப்படி எழுப்பி விடுமா மண் அப்படி. சரியா? பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் மரணமும் நியாயந்தீர்ப்பும் குறிக்கப்பட்டிருக்கு. எல்லா மனுஷருக்கும் மரணமும் நியாயந்தீர்ப்பும் என்ன, அது அடைவது நிச்சயம். எல்லா மனுஷனுக்கும் ஆதாம் காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா மனுஷனுக்கும், உலகம் முடிகிறப்ப இருக்கிற மனுஷனுக்கும் மரணமும் நியாயந்தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கு. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நாங்கள் ஞாபக புஸ்தகம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு பரலோகத்தில், தெரியுமா? இன்னைக்கு காலையில் தேதி போட்டுருவார். தேதியை போட்டு இன்றைக்கி என்ன தேதி அதை போட்டு எழுதிடுவார். நோட்டு இருக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், என் பேரை போட்டு நான் எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், என்னென்ன தேவையில்லாத காரியத்தை பேசுகிறேன், எங்கே தேவையில்லாத இடத்துல உட்காந்துருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்துக்கங்க. இருக்குங்க, ஞாபக புஸ்தகம் இருக்குது, தெரியுமா? சும்மா இல்லை. எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்குறேன், எவ்வளோ நேரம் செய்தி கேட்குறேன், எவ்வளோ நேரம் பைபிள் கேட்குறேன், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கேன், எங்கே மீட்டிங்க்கு போகிறேன், மீட்டிங்க்கு போனாலும் ஒழுங்காக கவனிக்கிறானா, ஒழுங்காக கவனிக்கலையா, எல்லாத்தையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். எல்லாம் எழுதி என்ன செய்வாங்க, நியாயந்தீர்ப்பு நாளில் வாசித்து காட்டுவாங்க. நீ இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு வந்திருக்க, நீ பார்க்குறதுக்கு தான் நல்லா அழகாக சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க, ஆனால் நீ செஞ்ச காரியங்கள் எல்லாம் அப்படி இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்க. அப்போ மனுஷனுக்கு மரணமும் நியாயந்தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கு. நியாயந்தீர்ப்பு காலத்தில் எல்லாம் வாசிக்கப்படும். சரிங்களா? எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் மூடிடுமா. என்ன செய்யுமா? மூடிச்சு வாசிக்க முடியாமல் பண்ணிடுமா நியாயந்தீர்ப்பு நாளில். புரியுதா? மன்னிச்சிருவாராம். அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமா? எல்லாத்தையும் அழிச்சிடும். சரியா? சரி, அதுக்கும் தைரியமாக பாவம் செய்யக்கூடாது. சரி, அடுத்த வாசிச்சிருவோம். அப்போ என்ன செய்கிறாங்க, மனுஷனுக்கு மரணமும் நியாயந்தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்கிறாரு, பைபிளில் தான் இருக்குது. எபிரேயர் 9:27 எழுதியிருக்கிறார். சரியா? அப்போ தானியேல் 12:2 வாசிங்க கடைசியா. தானியேல் 12:2 இங்கே உயிர்த்தெழுதலை குறித்து அழகாக எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் இருக்குது தெரியுமா? நமக்கு தான் தெரியல. இவ்வளோ வசனங்களில் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் தானியேல். பூமியின் தூளிலே நித்திரை பூமியின் தூளிலே. பூமி என்ன செய்யுமா? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாத்தையும் எழுப்பி விடுமா? இங்கே தானியேல் எழுதுறாரு, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். அப்ப பாருங்க, விழித்து எழுந்திருப்பார்கள். எல்லா மனுஷனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனும் மரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவனும் மரிக்கிறான். எல்லாரும் பூமியில புதைக்கிறாங்க, சிலவர் எரிக்கிறாங்க. சரியா? எரிச்சவங்க என்ன செய்வாங்க? சாம்பலா பூமியில தான் இருக்க போறாங்க, சாம்பல்ல தான் கிடக்கும். அப்படி இருக்கிறவங்களை இந்த பூமி என்ன செய்தான்? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர், எல்லாத்தையும் ஆண்டவர் எழுப்புறாரு. சிலரை நித்திய ஜீவனுக்கென்று அவர்களை எழுப்புறாரு. சிலரை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவர்களை எழுப்புறார். புரியுதா? புரியுதுங்களா? இதுதான். பாருங்க, 1 யோவான் 1:2 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாயிருக்கிறார்.
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனை அடைந்திருப்பார்கள். சரியா? இதுதான் உயிர்த்தெழுதல். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். நீ 4 பேர்த்துக்கு இந்த வசனத்தை கொடுத்து பேசுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா ஆண்டவர் எவ்வளோ அன்பு உள்ளவர் பார்த்தீங்களா? சரி, 4 பேர் தானே, இவ்வளோ வசனம் எதுக்கு சொல்லணும்? ஏதாவது ஒரு கதை பேசிட்டு போகலாமே, செய்யலாமா செய்யக்கூடாதா? வசனம்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படி நம்மளை பயிற்சி வைக்கிறார். இவ்வளோ வசனங்கள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி நமக்கு ஆண்டவர் செய்ய வைக்கிறார். சரியா? இவ்வளோ வசனங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனாக இருக்கிறார். அந்த ஒளி, இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி நமக்குள் ஒளியாய் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுக்க நீங்கள் பிரியமாய் இருக்கிறீங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவதே உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறீங்க. பிதா அன்புள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தட்டும். தகப்பனே, மீதியான வேலையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநிய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.